ஆத்மீய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யோக மரபில் ஞானம் வழங்கக்கூடிய விலைமதிப்பற்ற ஏராளமான சிவன் கதைகள் இயங்கியல் வடிவில் உள்ளன. அதே போன்ற ஒரு கதைதான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். மிதக்கும் மாட்டு வண்டியில் முகமில்லா மனிதர். தென்னிந்திய பகுதியில் கர்நாடகா மாநிலமாக தற்போது உள்ள இடத்தில் ஒரு பக்தரின் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு அழகான சம்பவம். அந்த பக்தருக்கு வயது முதிர்ந்த தாய் இருந்தார். அவரது தாய் தன் குழந்தைகளை வளர்த்து அவர்களை உயர்வடைய செய்வதிலேயே தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்திருந்தார். அவர் தனக்கென்று எதையும் கேட்டதில்லை. முதல் முறையாக தன் ஒரே மகனிடம் காசிக்கு சென்று தன் உடலை விடும் ஆசையை தெரிவித்தார். இந்த ஒரு விஷயத்தை எனக்கு தயவு செய்து நிறைவேற்றி கொடு என்று அவர் வேண்டினார். தனது தாய் மீது அளவில்லா அன்பு கொண்ட அம்மகன் உடனடியாக பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்வதாக சொன்னார். தனது பொருள் வாழ்க்கை சார்ந்த செயல்பாடுகள் அனைத்தையும் கைவிட்டுவிட்ட அவர் மனைவி மற்றும் குழந்தைகளையும் விட்டுவிட்டு அவர்களிடம் பிரியா விடை பெற்று தனது தாயை கூட்டிக் கொண்டு பயணத்தை துவங்கினார். இந்தியாவின் தென்பகுதியிலிருந்து காசிக்கு நடந்தே செல்ல இருவரும் முற்பட்டார்கள். அது நீண்ட ஒரு பயணம். பல வாரங்கள் கடந்த நிலையில் பயண களைப்பில் வயது முதிர்ந்த தாய் பலவீனமடைந்தார். அவரால் தொடர்ந்து நடக்க முடியவில்லை. ஆகவே அந்த பக்தர் தனது தாயை தோளில் தூக்கி கொண்டு நடக்க துவக்கினார். தனது முழு பலவும் தீரும் நிலையிலும் கூட நடந்து கொண்டிருந்த அவரிடம் தனது தாயின் ஆசையை என்ன விடை கொடுத்தாவது பூர்த்தி செய்ய வேண்டுமென்ற முனைப்பு இருந்தது. அந்த நீண்ட பயணத்தில் ஒரு காட்டு வழியில் பயணிக்க நேர்கையில் அங்கே ஒரு மணியோசையை கேட்டார். அந்த அத்துவமான காட்டிற்குள்ளில் அப்படியொரு மணியோசை கேட்பது ஒரு இசைவான விஷயம் தானே. யார் மாட்டு வண்டியில் வருவது என்று அவர் பார்த்தபோது ஒற்றை மாடு பூட்டப்பட்ட மாட்டு வண்டி என தெரிந்தது. பொதுவாக ஒற்றை மாடு பூட்டப்படும் வண்டிகள் உள்ளூர் தேவைகளுக்காக பயன்படுத்தப்படக்கூடியவை. தொலைதூர பயணத்திற்கு எப்போதும் இரட்டை மாடுகள் பூட்டப்படும் வண்டிகள் தான் வரும். ஆனால் அந்த காட்டில் அடர்ந்த மையப்பகுதியில் ஒரு ஒற்றை மாடு பூட்டப்பட்ட வண்டி வந்து கொண்டிருந்தது. தனது தாயை தோளில் சுமந்து சென்று கொண்டிருந்த இந்த மனிதனின் அருகில் அந்த மாட்டு வண்டி நின்றது. உள்ளே ஏறுங்கள் என்றார் மாட்டு வண்டி ஓட்டுநர். ஏறிக்கொண்டார். தனது தாயை வண்டிக்குள்ளே பத்திரமாக அமர வைத்தார் மகன். வண்டி நகர துவங்கியது. தனது தாயை வண்டியில் கூட்டி செல்வது குறித்து மகிழ்ச்சியுற்ற மகன் சிறிது நேரத்திற்கு பின் ஒரு விஷயத்தை கவனித்தார். வழக்கமாக மாட்டு வண்டிகளில் செல்லும்போது பாதையில் மேடு பள்ளங்களில் ஏற்படும் அதிர்வுகள் ஏதும் உணரப்படவில்லை என்பதை உணர்ந்தார். பொதுவாக மாட்டு வண்டிகளில் மேடு பள்ளங்களில் போகும்போது அதன் அதிர்வுகளை தாங்குவதற்கான சஸ்பென்ஷன் எதுவும் இருக்காது. ஆனால் இந்த வண்டியோ மிதப்பது போல் இருந்தது. வண்டியின் சக்கரத்தை கவனித்த போது அவை சுழலவில்லை. பின் அவர் காளையினை பார்த்தார். அது கால் மடக்கி அமர்ந்தவாறு இருந்தது. ஆனாலும் வண்டி சென்று கொண்டு இருந்தது. பின் அவர் ஓட்டுநரை பார்த்தார். அங்கு முகமில்லாத ஒரு மேலாடை மட்டுமே இருந்தது. அது வெறுமையான முகம். அந்த ஆடைக்குள் ஒன்றும் இல்லை. அவர் தனது தாயை பார்த்தார். அவர் பிரகாசமாய் ஜொலித்து கொண்டிருந்தார். அவரது தாய் உடனே எழுந்து உட்கார்ந்து, நாம் வந்து சேர்ந்து விட்டோம். அவர் இங்குதான் இருக்கிறார். நான் போகும் நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி தனது உடலை அங்கேயே துறந்தார். இதில் என்ன புரியுது? பொருள் நிலையுடன் யாரெல்லாம் ஆழமான அடையாளம் கொண்டு அதன் கட்டுப்பாட்டிற்குள்ளில் சிக்கியுள்ளார்களோ அவர்கள்தான் காலம், இடம் என்ற தன்மைகளில் சிக்கிக் கொள்கிறார்கள். நன்றி, வணக்கம்.